ஜானகி சந்தேசரில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். பார்வதி பத்மாவும் செமையாக வந்து மாயா கிட்டையும் ஜானகி கிட்டையும் வசமாக சிக்கிட்டாங்க. பணத்தை மகாலிங்கம் வந்து ஏமாத்தினதுனால இந்த பக்கம் ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு துரத்த போகிறாங்கன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் மகாலிங்கம் வந்து யோசிக்கிறாங்க, எப்படியோ வந்து சீனு வேணான்ட்டான். இந்த 40 லட்சம் வந்து நமக்கு அவ்வளோ கடன் இருக்குது, இவ்வளோ மொத்த காசை நம்ம பார்த்ததே இல்லை வாழ்க்கையில். அப்படி இருக்கப்ப இந்த காசை வேண்டாங்கிறான், அவனுக்கு போய் நம்ம ஏன் கொடுத்துக்கிட்டு பேசாமல் நம்மளே இந்த காசை எடுத்துக்கிட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்டாட்டிக்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்மளோட பொண்ணு வாழ்க்கைக்கும் வந்து கல்யாணத்துக்கு வந்து இது உதவியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறப்ப, என்னங்க சொல்கிறீங்க, ஒருவேளை சீனுவை கல்யாணம் பண்ணிக்கிறான். இங்கே பாரு, சீனுவை கல்யாணம் பண்ணுறது அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. கையில் வந்து கிடைச்ச காசை வந்து விடுறதுக்கு நம்ம ஒன்றும் முட்டாளாக இருக்கக்கூடாது. புத்திசாலித்தனமாக இந்த காசை வந்து நீ வந்து எங்கேயாவது வந்து மறைச்சி வை அப்படின்னு சொல்கிறப்ப, என்னங்க பேசுகிறீங்க, உங்ககிட்ட வந்து பார்வதி வந்து காசு கொடுத்துருக்கா. அப்படி இருக்கும்போது பத்மாவும் சரி ரெண்டு பேருமே வந்து கேட்பாங்களே, அப்போ என்ன சொல்கிறது அப்படின்ற. அவங்கக்கிட்ட ஏதாவது என்கிட்டேருந்து யாராவது வாங்கிட்டு போயிட்டாங்க, அவங்கள நான் நேரில் பார்த்தா அடையாளம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நீ ஏதாவது பொய் சொல்லி அவங்கள ஏமாற்றிட வேண்டியதான். நமக்கு என்ன வந்து வசமாக சிக்கியிருக்காங்க, அவங்கள வச்சு நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போயிட வேண்டியது தான். விடு, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். ஆனால் அவங்க வந்து பார்வதியோ சரி பத்மாவோ சரி உங்ககிட்ட வந்து பேசுனா நீ வந்து உளறி கொட்டிடாத, அப்புறம் நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்கிறப்ப, சரிங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எதுவாக இருந்தாலும் முன்கூட்டியே என்கிட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிறப்ப, சரி நான் போய் அவங்க ரெண்டு பேர்கிட்ட போய் வந்து முதல்ல ஒரு நாடகத்தை போட்டுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் மகாலிங்கம் வந்து வர சொல்லியிருக்காரு கோயிலுக்கு, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரெண்டு பேரும் வராங்க. பார்வதியும் பத்மாவும் சந்தோஷம் தாங்க முடியாமல் இந்த பக்கம் கிளம்பி வராங்க. வந்து பார்த்தா தான் தெரியுது, இந்த பக்கம் மகாலிங்கம் வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு மாமா, ஏன் எதுக்காக வந்து அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து பார்வதி வந்து கேட்டோன்னே, என்னம்மா பண்ண சொல்கிற, பணம் என்னாச்சு, சீனு வாங்கினானா. இல்லைம்மா, என் பணத்தை வந்து மாப்பிள்ளை வேணான்னு சொன்னதுனால நான் வர்ற வழியில் எடுத்துகிட்டு வந்துருப்பேன், என்கிட்டேருந்து பிடுங்கி எடுத்துகிட்டு போயிட்டாங்கம்மா, ஓடி போயிட்டாங்க. எவ்வளவோ பிடிக்கலான்னு பார்த்தேன், அவங்க முகத்தெல்லாம் நான் நல்லா ஞாபகம் வச்சுருக்கேன். நம்ம போய் வந்து அதிகாரிங்க கிட்ட வந்து புகார் கொடுப்போம், அப்படி இருந்தால் அவங்க நிச்சயமாக பிடிச்சி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து பார்வதி வந்து என்ன செய்கிறதுன்னு தெரியல, தலையில் கையை வச்சுட்டு போச்சு, இது வந்து நம்ம காசு கூட கிடையாது, ஊர் மக்கள் எல்லாரும் கொடுத்த குத்தகை காசு, நான் என்ன செய்ய போகிறேன், இது வேற என் புருஷனுக்கு தெரியாமல் வந்து சிவராமனுக்கு தெரிஞ்சால் என்னை தொலைச்சி அப்படின்னு சொல்கிறப்ப, பத்திராதம்மா விடுமா, நான் வந்து போய் எல்லாருக்கிட்டையும் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப, இந்த மகாலிங்கம் வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் சும்மா இருக்கீங்களா மாமா, என்ன நினச்சிட்ருக்கீங்க, உங்ககிட்ட வந்து நான் காசை கொடுத்தேன் அப்படின்னு இந்த விஷயத்தை தெரிஞ்சால் என்னையும் வீட்டை விட்டு துரத்துறது இல்லாமல் கூட வந்து இந்த பத்மாவையும் வீட்டை விட்டு துரத்திடுவாங்க அப்படின்னு சொல்கிறப்ப, ஏய் என்ன விளையாடுறியா, என்னையே எதுக்கு வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்கிறப்ப, பின்ன இந்த காசு எல்லாத்தையும் வந்து என்கிட்டேருந்து வாங்கினதே நீங்கள் தானே, நான் என்ன தனியாக வெளியில் போவேன்னு பார்த்தீங்களா, உங்களையும் கையை பிடிச்சி வாங்க போகலான்னு ரெண்டு பேரையும் தான் வீட்டை விட்டு துரத்துவாங்க. வந்தால் உங்கள் பேச்சால் தானே நான் வந்து வெளியில் இந்த மாதிரி பணத்தை கொடுத்தேன், இல்லைன்னா நான் மாட்டுக்கு செவனேன்னு என் புருஷன்கிட்ட காசை வாங்கிட்டு கொடுத்துருப்பேன், எல்லா பிரச்சனையும் காரணம் நீங்கள் தான் அப்படின்னு பார்வதி பத்மாவும் ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னா வந்து மகாலிங்கத்துக்கு வந்து மனசுக்குள்ளே வந்து சிரித்தாலும் வந்து இந்த பக்கம் வெளியில் காட்டிக்காமல், இங்கே பாருங்கம்மா, நீங்கள் சண்டை போட்டுக்காதீங்க, முதல்ல இதை வந்து போய் வந்து நான் புகாராக கொடுத்துட்டு வந்துடுறேன், நீங்கள் முதல்ல தைரியமாக இருங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், கொஞ்சம் நாளைக்கு வந்து சமாளிங்க, இது என்ன கடலை மிட்டாய் சமாச்சாரமாக கேட்டால் வந்து சாப்பாடு ஏதாவதுன்னா கூட நான் வந்து சமாளிச்சிருவேன், மளிகை சாமான்னா இவ்வளோ இம்புட்டு காசு நான் எங்கே போகிறது, எப்படி கேட்டாலும் வந்து நாளைக்கு வந்து அவர் வந்து எல்லா காசையும் கொண்டான்னு கேட்க போகிறாரு, நான் மாட்ட போகிறது இல்லாமல் இவங்களும் சேர்ந்து வெளியில் போகிறான், இதை பார்த்துட்டு மாயா வந்து சந்தோஷப்பட போகிறான். இதெல்லாம் நமக்கு தேவைதானா, பேசாமல் மாயா மாட்டுக்கு வீட்டில் இருக்கலாம், அவளை துரத்துறதா போய் கடைசியில் நமக்கு வந்து நம்மளே வந்து ஆப்பு வச்சுக்கிட்டோமே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயம் மட்டும் ஜானகிக்கோ ரகுராமுக்கும் யாருக்கு மாயா இப்போ தெரிஞ்சிச்சு, போச்சு மாட்டினோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ரெண்டு பேரும் பத்மாவும் பார்வதியும் வராங்க. வந்தோடனே வந்து மாயா வந்து இவங்க ரெண்டு பேரும் முகமே சரியில்லையேன்னு பார்த்த உடனே வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனால் அதை வந்து வெளியில் கேட்காம வந்து இந்த பக்கம் கேஷுவலாக வந்து, ஆமாம் எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னா, உடனே பார்வதி எதுவும் பேச முடியாமல் பதட்டமாகறாங்க. அப்போ பார்த்து பத்மா, நாங்கள் கோயிலுக்கு போகிறோம், எங்கே வேணால் போவோம், உனக்கு என்ன வந்துச்சு, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி என்னை வந்து குறுக்க கேள்வி கேட்குற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆகிட்டியா, முதல்ல தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க. நம்ம சாதாரணமாக கேட்டதுக்கே வந்து இவ்வளோ தூரம் ரெண்டு பேரும் வந்து பதில் சொல்ல முடியாமல் உளர்றாங்களே அப்படின்னா நிச்சயமாக வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மாயா வந்து யோசிக்கிறாங்க. ஆனால் இந்த பணம் விஷயங்கிறத மாயா வந்து பெருசாக கண்டுபிடிக்கல.
இப்போதைக்கு இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி தப்பிச்சு கரெக்டாக வந்து மாடிக்கு போயிடுறாங்க. அப்போ தான் வந்து சிவராமன் வந்து மாடியில் உட்காந்துட்டு இருக்காங்க. சரி இந்தாங்க காஃபி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து கொடுக்குறப்ப, சரி அதெல்லாம் போகட்டும், எல்லாம் பத்திரமா வச்சுருக்கல அப்படின்னு கேட்குறப்ப சிவராமன் கேட்டோன்னா உடனே வந்து எல்லாம் இருக்குங்க, பீரோவில் தான் வச்சுருக்கேன் பத்திரமா, இதான் வேணுமா அப்படின்னு கேட்டோன்னே வேண்டாம் வேண்டாம் எனக்கு தேவைப்படுறப்ப சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட வந்து இந்த உண்மையெல்லாம் மட்டும் தெரிஞ்சிச்சு நிச்சயமாக சிவராமன் அடி வெளுன்னு பார்வதியும் சரி இந்த பத்மாவை மாட்டிக்கிட்டு முடிக்க போகிறாங்க. இல்லை மாயா கிட்ட மாட்ட போகிறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அதோட ட்விஸ்ட்டோடு முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்.